ஹலோ, வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி ஒரு சத்தான இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கப்புக்கு அளவாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, அதாவது 200 கிராம் கருப்பு உளுந்துனா 100 கிராம் கடலைப்பருப்பு. இது வந்து அளவு கரெக்டாக இருக்கும். 200 கிராம் கருப்பு உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு. அதுக்கு தேவையான அளவு 75 கிராம் மிளகா, பட்டை மிளகா. இது உங்களுக்கு கிராம் கணக்கில் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுங்க. பாதிக்கு அரை பாதி கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்டு அரைக்கிறதுக்கு 4 பூண்டு பல் எடுத்துருக்குறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். இதில் போட்டுக்கிறதுக்காக சத்தான பூசணி விதையும் ஆளி விதையும் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள். இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி வறுத்து இட்லி பொடி நுணுக்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் பூசணி விதையும் ஆளி விதையும் சேர்த்துக்கிறது இட்லி பொடியில் ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இது தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது நீங்கள் இட்லி பொடியோட வறுத்து அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் எல்லா குழந்தைங்களுக்கும் இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த சத்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. அதுவும் ஆளி விதையில் உள்ள சத்து ரொம்ப தேவை. இப்போ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இட்லி பொடி நுணுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வானலில் கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேங்க. இதோட அளவு நான் 200 கிராம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் அளவுகள் ரொம்ப முக்கியம். கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் சரி பாதி அளவு இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ கருப்பு உளுந்து வந்து நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி இதாகிடும். இப்போ கருப்பு உளுந்து நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்து கடலைப்பருப்பு, சிவா. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இதையும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும் எப்போதுமே. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். மெதுவாக வறுபட தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்புங்க நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்தது பட்டை மிளகாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்பர் 1 பட்டை மிளகா. நல்லா சிகப்பாக இருக்கும். அதனால தான் நான் 75 கிராம் எடுத்துருக்கிறேன். மிளகாயோட காரத்தை பொறுத்து தான் இட்லி பொடி. இது நம்பர் 1. நீங்கள் மளிகை கடையில் வாங்கும்போதே நம்பர் 1 பட்டை மிளகான்னு கேட்டாலே மளிகை கடையில் அவங்களுக்கு தெரியும், கொடுப்பாங்க. 2 குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணுங்க. இது கலர் பாருங்கள், நல்லா சிகப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாங்க. நான் கருவேப்பிலை ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை இதுலேயே 5 கைப்பிடி கருவேப்பிலையும், ஒரு 50 உளுந்தம்பருப்பு, ஒரு 50 கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு பட்டை மிளகாயெல்லாம் போட்டு நீங்கள் வறுத்து அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுங்க. அதுதாங்க கருவேப்பிலை பொடி. அதை வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு குழம்பு வைக்கல அப்படின்னா அந்த கருவேப்பிலை பொடியோட கொஞ்சம் புளி வச்சு ஒரு 2 துண்டு தேங்காய் வச்சு அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது கருவேப்பிலை துவையலாகவும் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை பொடி நம்ம நுணுக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பற்றி தனி வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வறுபட்டாச்சுங்க. இதை எடுத்துடலாம். அடுத்து பூசணி விதையும் ஆளி விதையுங்க. இந்த பூசணி விதை ஆளி விதையில் உள்ள சத்து வந்து எல்லாருக்குமே தெரியும். இது பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து நிறைய இதில் இருக்குது. இது எப்படி தினமும் ஆளி விதை 1 ஸ்பூனில் பாதி ஸ்பூனாக தினமும் சேர்த்துக்கணும். இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்போதுமே மிக்சியில் வந்து பட்டை மிளகாயை தான் போட்டு, பட்டை மிளகாய், உப்பு, அதாவது வறுத்த பட்டை மிளகாயும் உப்பையும் போட்டு தாங்க அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் நான் உப்பு, அந்த பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அதையும் போட்டுட்டேன். அப்புறமா பட்டை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து. ஃபஸ்ட்டு பட்டை மிளகா, கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட் அந்த 4 பல் பூண்டு இருக்கு இல்லைங்க, அதை போட்டு 2 திருவி எடுத்துடணும். இப்போ நான் இனிமேல் இதில் தான் கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு அரைக்க போகிறேன். பார்த்துக்கங்க, இந்த மிளகாவோட விதையெல்லாம் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ இட்லி பொடி தயாராகிடுச்சுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு தேவையான இட்லி பொடிங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ, ஒரு 400 கிராம் அளவு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து ஒரு 15 நாளைக்கு தான் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் ஆளி விதை சேர்த்துருக்கனால அந்த எண்ணெய் பிசுக்கு தன்மை தனியாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தனியாக தெரியும். அதனால் 15 நாளைக்கு அளவு தேவையான அளவு தாங்க இதில் நான் அரைச்சிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாவும் இருக்கும். சத்தானது கூட தாங்க. இந்த இட்லி பொடி நம்ம தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. இது வாசம் போகாத அளவுக்கு நம்மளால் ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடணும். என்னோடய வீடியோ பிடிக்கிறவங்க தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து